ஹாய் சட்டே நான் வேலையால் வந்து வீட்டை போகும்போது வீடு இப்படி தான் இருக்குது ஆனால் நான் விட்டுட்டு போகும்போது கிச்சனை இப்படி விட்டுட்டு போயிருப்பேன் அதை சொல்லுங்க பாப்பா இப்படி நான் விட்டுட்டு போயில இவங்களை இப்போ தாங்களே சமைக்க வலிக்கிறாங்க ஒருத்தன் முட்டை பொரிக்கிறான் ஒருத்தன் நூடுல்ஸ் போடுறான் என்னோட பேஷண்ட் ஒரு ஆளுக்கு நான் 8 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு புலம்பி கொட்டினேன் என் பிடி எழுச்சியான கரைச்சல் அந்த குட்டி பிள்ளைல இருக்கேன் அப்பாவா சொன்னா மாலினி பிள்ளைகள் சின்னனா இருக்க சந்தோஷப்படு வளர வளர பிரச்சனை வளரமெண்டு எனக்கு இப்போ இன்றைக்கு ஞாபகம் வந்தது வளர வளர பிரச்சனை பெருசாக தான் போய்கிட்டு இருக்குது நேற்று வந்தார் சனோத்தின் ஃப்ரெண்ட் குட்டியர் அவரும் வீட்டை போயில வெஞ்சான் படுத்தவர் நான் இப்போ எனக்கு இந்த வேலை நல்ல பிள்ளைகள் படுக்க வந்தால் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா வேலை கூட வரும் ஆனால் நான் தட போகிறோம் இல்லை டென்மார்க்கில் ஒரு பெரிய கலாச்சாரம் வீக்கெண்டில் பிள்ளைகள் விட்ட போய் படுக்கிறது நாங்கள் வேலைக்கு போகிறது எங்களோட வில்லங்கம் நம்ம வேலை நீ பிள்ளைகளை கூப்பிடாதுன்னா வளர்ந்தோர் சொல்லி காட்டிடக்கூடாது இல்லை நீ வேலைன்னு போனதால எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்க வரையில என்ன ஒரு வார்த்தை கை காட்டி பிள்ளைகள் சொல்லல நீ வேலை செஞ்சதால நீ பிஸியாக இருந்ததால நீ தனியாக எங்களை வச்சிருந்ததால எங்களுக்கு இது கிடைக்கலன்னு என்னை கை காட்டி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே சரியான கவனமாக எல்லாம் பார்த்து செய்வேன் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வரும் கடற்கரை செஞ்சிருவேன் ஐயோ எக்ஸ்ட்ராவா ஒரு பிள்ளை வருது ஐயோ எக்ஸ்ட்ராவா வேலை வர போகுது எனக்கு ஒரு வேலை 12 மணி தலை வேலை ஐயோண்டு நான் அந்த பேட் ஸ்ட்ரெஸ் ஆகல ஸ்ட்ரெஸ் இல்லை குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் இருக்கு இது வந்து ஒரு குட் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் நான் பார்ப்பேன் இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் என்னால் இந்த சந்தோஷங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுதுன்னு நான் சந்தோஷமாக பெருமையாக தான் நினைக்கிறது உண்டு அது பேட் ஸ்ட்ரெஸ் ஆக்குறது இல்லை மார்னிங் ருட்டீனை பாட்டை போட்டு போடாமே நான் இவ்வளோ கதைக்கிறேன்னு சொன்னால் லண்டனில் மீட் பண்ண எல்லா ஃபாலோவர் சிஸ்டர்ஸும் எனக்கு சொன்னது என்னோட சுறுசுறுப்பை பற்றி என்னோட சாப்பாட்டை பற்றி நான் எப்பவுமே கட்டிலால துள்ளி குதிச்சு தான் எழும்புவேன் அண்டைய வேலையை அண்டைக்கே செய்வேன் ஒரு நாள் நான் பெண்டிங்கில் வைக்கிறது இல்லை அது ஒரு நல்ல பழக்கம் நல்ல தெரப்பி எங்களோட நாளை நாங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நாளே நல்லா இருக்கும்.